ஹாய்! வாழ்க வளமுடன். என்றைக்குமே நம்ம வீட்ல இருக்கவங்க ஜென்ரலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஏதோ ஒரு வேலைய செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க ரெஸ்ட்டே எடுத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலைய கன்டினியூஸா செஞ்சுட்டே இருப்பாங்க. நாங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனாலுமே இந்த சாட்டர்டே, சண்டேஸ்லாம் என்ன பண்ணுவோன்னா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம, அடுத்தடுத்து ஏதாவது வேலை இருக்கான்னு பார்த்துட்டே இருப்போம். ரெஸ்ட் எடுக்கிறேன்ற எண்ணமே வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் பேங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப கச்சகச்சன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ சரி, இதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாமே. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் ஆக்சுவலி வந்து பாப்பாவோடது. பாப்பா யூஸ் பண்ணுறது. பாப்பா வந்து பெரிய பாப்பா ஆயிட்டாங்க. ஆனாலுமே எத்தனை வயசு ஆனாலும் பாப்பா நமக்கு பாப்பா தானே. குழந்தை நமக்கு குழந்தை தானே. ஸோ பாப்பானே கூப்பிடுவோம். அப்போ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பேங்கிள்ஸ் வாங்கும்போதெல்லாம் எனக்கும் பேங்கிள்ஸ் வாங்கிப்பாங்க. நான் சொல்லுவேன், எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எனக்கு வாங்காத, நான் போடுறதில்ல இல்லையா, நீ சின்ன பொண்ணு உனக்கு வாங்கிக்கோ. நான் போட கிடையாது, போடுவோம். அப்புறம் ரேராக யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு வேண்டான்னு சொல்லுவேன். ஆனாலும் அவங்களுக்கு வாங்கும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிப்பாங்க. இது ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் தான். இன்னும் நிறைய இருக்குது. எனக்கு அதை எடுத்து இன்னும் லேட் ஆகுமே, அடுத்தடுத்த வேலைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காலத்தில் என்னென்னா, ஸ்கூலில் நானும் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அப்போ பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்புவோம் இல்லையா? அப்படி அனுப்பிட்டு நமக்கு தேவை, அத்தியாவசிய தேவை இருக்கும் இல்லையா? அனாவசியமாக செலவு பண்ண மாட்டோம். எனக்கு தேவைன்ற போது மட்டும், அது எனக்கு அவசியம்னு தோணும்போது மட்டும் வாங்குவேன். அப்போது ஸ்லிப்பர்ஸும் அண்ட் எங்கள் பிளேஸ் ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால ஸ்வெட்டர் கண்டிப்பாக மஸ்ட் வாங்குவோம். அந்த மாதிரி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, கூட்டிகிட்டு போவோம். என்ன பண்ணுவான்னா, நீங்கள் மட்டும் வாங்குறீங்க, எனக்கு ஒன்று வாங்கி தர மாட்டீங்களான்னு இப்படியே அடம் பிடிப்பாங்க. நான் எப்போலாம் ஸ்வெட்டர் அண்ட் ஸ்லிப்பர் வாங்குறனோ அவளுக்கும் ஒரு செட்டு வாங்கி கொடுத்துடணும். இப்படி தான் இருந்துச்சு. அப்போ வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். ஆனால் அது யூஸ் ஆகாது. ஏன்னா அவங்க யூனிஃபார்ம் தானே போடுவாங்க. கலர் ட்ரெஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும். அது கூட ரேர் ஆகிடும். அந்த சாட்டர்டேஸ் கூட அந்த அந்த பீரியடில் சாட்டர்டேஸ் கூட கலர் ட்ரெஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஒன்லி யூனிஃபார்மில் தான் வரணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அது கூட யூஸ் கிடையாது. ஏதோ சண்டேஸ் வீட்டில் இருக்கும்போது மட்டுமே, அது எங்கேயாவது வெளியே போகும்போது மட்டுமே யூசேஜாக இருக்கும். ஆனாலும் அவங்க அடம் பிடிச்சு வாங்கிப்பாங்க. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்புறம் டே பை டே கொஞ்சம் பெரியவாக எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போய் ஆரம்பித்தோடனே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க எனக்கு அவங்களுக்கு வாங்குறது இல்லாமல் எனக்குமே வாங்கி தராங்க. நான் கேட்காமலேயே, அதாவது அந்த குட்டி ஏஜில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சதும், இப்போ வந்து அவங்க நமக்கு செய்கிறாங்க. அது நினைக்கும் போதே பிரமிப்பாக இருக்குது. நான் கேட்குறதே இல்லை. ஒவ்வொன்றும் அம்மாவுக்கு இது தேவைப்படும், இது தேவைப்படும்னு சொல்லி நான் கேட்காமலேயே செஞ்சுருவாங்க. அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இல்லைங்களா? எனக்கு அது தேவைப்பட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு, சரி எதுக்கு அனாவசியமாக செலவு, நமக்கு எதுக்குன்னு சொல்கிற மாதிரி இருந்துப்பேன். ஆனால் அவங்க அதை தெரிஞ்சு, அது என் அம்மாவுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அதை வாங்கி தருவாங்க. அப்படி வாங்கி தரும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்கும். ஸோ என்னையும் இப்படி அப்சர்வ் பண்ணி பாப்பா வந்து அப்சர்வ் பண்ணி அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து வாங்கி தர்றாங்களேன்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கே ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ பாருங்கள், இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பேங்கிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இயர்ரிங்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு பாக்ஸில் இருக்குது. அது பிளேஸ் ப்ராப்பராக இல்லை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது அந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு வச்சுட்டேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 செட்ஸ் இயர்ரிங்ஸ் இருக்குது. அப்புறம் பேங்கிள்ஸுமே இருக்குது. அதை ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே யூஸ் பண்ணலாம் போன்னு தோணும். அவ்வளோ அழகாக இருக்குது. வாழ்க வளமுடன்.